ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டத்திற்கு எதிராக மனு, மத்திய அரசு மீது உச்ச நீதிமன்றம் அதிருப்தி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல பாலிட்டியில் ட்ரிபுனல்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ட்ரிபுனல்ஸ் அதாவது தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீதிமன்றம் அல்லாத ஒரு அமைப்பு. ஒரு சில விஷயங்களுக்காக இந்த அமைப்புகளானது ஏற்படுத்தப்பட்டு அந்த வழக்குகளுக்கு வந்து ஒரு தீர்வு காணப்படும். ஸோ அதுதான் இந்த ட்ரிபுனல்ஸ் அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பில் வந்து இந்த ட்ரிபுனல்ஸை தீர்ப்பாயங்களே அமைத்து கொள்ளலாம் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பில் ஆர்டிகிள் 323A அண்ட் ஆர்டிகிள் 323B. ஸோ இது வந்து எப்போ நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்காது. 42ஆம் சட்ட திருத்தத்தின்படி 1976 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பில் வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ ஆர்டிகிள் 323A அண்ட் 323B வந்து பகுதி 14A வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 323Aன்னு சொல்லும்போது இது வந்து அரசு அதிகாரிகளுக்கு அந்த ரிலேட்டடான அவங்களுடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில், அதே மாதிரி ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து தீர்வு காண்பதற்காக அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ், அதாவது நிர்வாக தீர்ப்பாயங்கள். ஸோ இந்த நிர்வாக தீர்ப்பாயங்களை வந்து அமைத்து கொள்ளலாம், அது சென்டர்லேயும் அமைத்து கொள்ளலாம், ஸ்டேட்லேயும் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு தான் ஆர்டிகிள் 323A. ஸோ 323B அப்படின்னு சொல்லும்போது நிர்வாக தீர்ப்பாயங்கள் அல்லாமல் வேறு விஷயங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா தீர்ப்பாயங்களை அமைத்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸேஷன், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர், ரெண்ட், டெனன்சி, இந்த மாதிரியான ரிலேட்டடான அந்த ப்ராப்ளம்ஸுக்கு வந்து தீர்வு காண்பதற்காக அமைக்கக்கூடிய அந்த ட்ரிபுனல்ஸை வந்து நம்ம ஆர்டிகிள் 323B அடிப்படையில் வந்து பாராளுமன்றம் நினைத்தால் அமைத்து கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம், இதற்கான சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1985ஆம் ஆண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து சேர்மேன், மெம்பர்ஸ், அதே மாதிரி வைஸ் சேர்மேன் இருந்திருப்பாங்க. இந்த சட்டத்தை வந்து 1985 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை வந்து 2006 வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் சேர்மேன் அப்படின்ற பதவியை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. சேர்மேன் மற்றும் மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு சட்டம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, அதாவது தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டம், அதாவது ட்ரிபுனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2021 வந்து கொண்டு வந்திருக்காங்க.